Unit exercise 2 la 7th sum. Two APs have the same common difference. 2 AP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 AP இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் AP செகண்ட் AP அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 APs இருக்கு. 2 APக்குமே காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் APயோட காமன் டிஃபரன்ஸ் 2 அப்படின்னா செகண்ட் APயோட காமன் டிஃபரன்ஸ் 2. அந்த மாதிரி காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு. ஓகேங்களா? The first term of one AP வந்து பார்த்தீங்கன்னா 2 and that of the other is 7. இப்போ ஃபர்ஸ்ட் APயோடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 அப்படின்னா செகண்ட் ஏபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ. ஸோ தட் டிஃபரன்ஸ் பிட்வீன் their 10th டேர்ம்ஸ் இஸ் த சேம் அஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் their 21st டேர்ம்ஸ். அதாவது 2 AP இருக்கு இல்லையா, அந்த 2 APயோடைய 10th டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த 10th டேர்மோடைய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 APs உடைய 21st டேர்ம் இருக்கு இல்லையா, அதோட டிஃபரன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா which is the same as the difference between any two corresponding terms. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 corresponding terms எடுத்தாலும் சரி, அதாவது ஃபர்ஸ்ட் ஏபிலையும் செகண்ட் ஏபிலையும் ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஏபியில் ஒரு 25th டேர்ம் எடுக்கணும்னா செகண்ட் ஏபிலையும் 25th டேர்ம் எடுக்கணும். ரெண்டோட டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கும். எதுக்கு சேமாக இருக்கும்? 10th டேர்மோட டிஃப்ரென்ஸு 21st டேர்மோட டிஃப்ரென்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி சேம்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏபியுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, செகண்ட் ஏபியுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் 7. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ. இதை பேஸ் பண்ணி 10th டேர்ம்ஸோடைய டிஃப்ரென்ஸும் 21st டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ கிவன் க்ளூ வந்து பாருங்கள். ஜென்ரலாக நமக்கு தெரியும் nth டேர்ம் என்ன, tn is equal to a plus n minus 1 into d. ஓகேங்களா? இதுதான் நமக்கு தெரிஞ்ச க்ளூ, தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தெரிஞ்ச டேர்ம். ஓகேங்களா? இதில் வந்து க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபி செகண்ட் ஏபி நான் பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 7. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டின்னு எடுத்துருக்கேன். காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டி. அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஏபிக்கு nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இப்போ tn is equal to a plus n minus 1 into d. இந்த nth டேர்ம் இதில் ஏக்கு பதிலாக வந்து என்ன போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். ப்ளஸ் n minus 1க்கு அதே n minus 1 into dக்கு d தான். அதே மாதிரி செகண்ட் ஏபிடி nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா, அப்போ எப்படி வேரியேஷன் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் டி யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேபிட்டல் டி யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி செகண்ட் ஏபி டிஃப்ரென்ஸ் வந்துருச்சா? சரி, டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏபினா ஸ்மால் டி வரும், செகண்ட் ஏபிக்கு கேபிட்டல் டி வரும். அதே nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண கிடைக்கும். tn is equal to a வந்து 7. அப்போ 7 ப்ளஸ் n minus 1 into d. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th டேர்ம்ஸ். அப்போ இதில் 10th டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா t10 கிடைக்குமா? இப்போ t10 is equal to என்ன வரும், 2 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 10 சப்ஸ்டிட் பண்ணால் 10 minus 1 into d. அதாவது 2 ப்ளஸ் 9dன்னு கிடைக்கும். இதில் 10th டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா t10 is equal to 7 ப்ளஸ் 10 minus 1 into d. ஓகேங்களா? ஸோ 7 ப்ளஸ் 9dன்னு கிடைக்கும். இது வந்து t10. இப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அப்போது t10 மைனஸ் t10 செகண்ட் ஏபி மைனஸ் ஃபர்ஸ்ட் ஏபி, அதாவது 10th டேர்ம் இருக்கு இல்லையா, அதை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம். t10 வந்து என்னது 7 ப்ளஸ் 9d மைனஸ்க்கு மைனஸ் ஃபர்ஸ்ட் ஏபிடியோட t10 10th டேர்ம் என்னது 2 ப்ளஸ் 9d, அதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். 2 டேர்ம் இருக்குன்னா ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ப்ளஸ் 9d இஸ் ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 9d மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 மைனஸ் 9d ப்ளஸ் 9d மைனஸ் 9d கேன்சல் ஆயிரும். 7 மைனஸ் 2 5. அப்போ t10 மைனஸ் t10, அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 10th டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their 21st டேர்ம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஏபியோடைய 21st டேர்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 2 ப்ளஸ், அதாவது இதே தான் சேம் தான். இதில் வந்து எண்ணுக்கு பதிலாக 21st வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் வந்து எண்ணுக்கு பதிலாக 21st வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே 2 இருக்கும், இங்கே 7 இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 2 ப்ளஸ்
21 minus 1 into d. அதே மாதிரி இதில் t10 எடுத்தோம் அப்படின்னா 7 plus 21 minus 1 into d. We get 2 plus 21 minus 1 என்ன கிடைக்கும் 20d கிடைக்கும். இதில் 7 plus 21 minus 1 என்னது 20d அப்படின்னு கிடைக்கும். இது வந்து 21st term. ஓகே ஓகே இதோட டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இப்போ செகண்ட் ஏபியோடைய 21st டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் ஏபியோடைய 21st டேர்ம் ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? டிஃப்ரென்ஸ் பண்ணால் 7 plus 20d ஓகேங்களா மைனஸ் ஃபஸ்ட் ஏபியோடைய 21st டேர்முக்கு 2 டேர்ம்ஸ் இருக்குது, அதனால் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். 2 plus 20d. ஸோ சப்ரேட் பண்ண என்ன வரும்? 7 plus 20d மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -2 minus 20d plus 20d minus 20d கேன்சல் ஆயிருமா? 7 minus 2 5. இப்போ t21 minus t21 செகண்ட் ஏபியோடைய 21st டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் ஏபியோடைய 21st டேர்ம் ரெண்டு மைனஸ் பண்ணால் 5 கிடச்சிருக்கு. இதுலேயும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 10th டேர்ம்லேயும் 5 வந்திருக்கு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 21st டேர்ம்லேயும் 5 வந்திருக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கா? therefore difference between tenth terms is equal to difference between டுவெண்ட்டி-ஃபஸ்ட் terms. ஓகேங்களா? difference between 10th terms is equal to difference between 21st term அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூவ் பண்ணிட்டோம். அது இல்லாமல் எந்த டேர்ம் எடுத்தாலும் சேமாக தான் இருக்கும்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்காக நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு காமனான ஒரு டேர்ம் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? என்ன எடுக்கிறேன்னா mth டேர்ம் எடுக்கிறேன். let us find the difference between mth term. Where m is arbitrary. arbitrary என்னது? m வந்து ஏதாவது ஒரு டேர்ம், எனி டேர்ம் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கேன். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் ஏபியில் mth டேர்ம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2 plus m minus 1 into d. செகண்ட் ஏபியில் mth டேர்ம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 7 plus m minus 1 into d. ஓகேங்களா? ஜென்ரலான ஒரு டேர்ம் வந்து mth டேர்ம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஏபியோட mth டேர்ம் 2 plus m minus 1 into d. செகண்ட் ஏபியோட mth டேர்ம் is tm is equal to 7 plus m minus 1 into d. இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 10th டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்தோம், 21st டேர்முக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்தோம். காமனான ஒரு டேர்ம் அப்படின்னா mth டேர்ம் எடுக்கிறோம். இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ tm மைனஸ் tm ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? tm minus tm is equal to 7 plus m minus 1 into d minus of 2 plus m minus 1 into d. So 7 plus m minus 1 into d, இது மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -2 into minus into 2 minus 2 minus into plus minus m minus 1 into d. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் m minus 1dக்கும் மைனஸ் ஆஃப் m minus 1d கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 7 minus 2 என்ன கிடச்சிருக்கு? 5 கிடச்சிருக்கு. ஸோ காமனான ஒரு டேர்ம் mth டேர்ம் எடுக்கிறேன், அதுலேயும் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா 5 தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எந்த டேர்முக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். ஓகேங்களா? therefore the difference between any two corresponding terms is -5 and is same. அதுவும் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். +5 சாரி. The difference between any two corresponding terms is 5 and is same. எல்லாத்துக்குமே என்ன தான் இருக்கும்? சேமாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? hence proved. That's all.